இப்போ நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் அந்த யோக் பீஸ் எடுத்துருக்கிறேன். யோக் பீஸில் வந்து கொஞ்சம் போதாமல் போன ஒரு பீஸ் இருக்குது, அதை நான் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் போட்டதுக்கு பிறகு யோக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதை நாங்கள் பார்ப்போம். ஜாயிண்ட் போடும் போதுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடுமே இருக்குது. நீங்கள் ரெண்டு சைடுமே வந்து கவனிக்கணும். ஏன்னா இது வந்து பிளெயின் ஃபேப்ரிக்னால ரெண்டு சைடும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரே சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இதுக்கு ஆப்போசிட்டாக இதை எடுக்கணும். இந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் இது இருக்குதாண்டு பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ஜாயின் போடுறதுக்கும் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி இந்த இடத்துல நான் வந்து ஜாயின் போடுறேன். இப்போ இந்த மாதிரி ஜாயின் போட்ட பீஸ் வந்து நான் அப்படி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இப்போ அதில் நல்ல பக்கம் உங்களுக்கு பார்க்க தெரியும். ஏன்னா நாங்கள் ஜாயின் போட்டிருக்கிற இந்த பீஸ் வந்து இதுதான் நல்ல பக்கம். இதுக்கு மேலே இதை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் இன்சைட் வைக்க வேண்டிய இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வைங்க. அதுக்கப்புறமா அந்த ஜாயின் போட்டு எடுத்துருக்குறேன் இல்லையா, அந்த பீஸ் வைங்க. அதுக்கப்புறமா சரியான அளவில் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த பீஸை அப்படி வைங்க அதுக்கு மேலே. ஸோ பிளாக் பீஸ் தான் அடியில் வருது, ஜாயின் போட்டு எடுத்த பீஸ் வந்து மேலே வருது. சரியான மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய அளவு வந்து அதுக்கு மேலே லாஸ்ட்டாக தேர்ட் லேயராக தான் அது வருது. அதை நீங்கள் இப்படி ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த யோக் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பக்கத்தை மாற்றிக்கொள்வாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இது வரணும். ஸோ ஒரே டைமில் வந்து நீங்கள் அந்த லேயரை வந்து ஒரே டைமில் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக இது இருக்கணும். ஒரே டைமில் செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், செட் பண்ணி பின் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கன்ஃபியூஷன் வராது. தனியாக ஒரு யோக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த யோக்குக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பக்கம் மாறிடும். எந்த பக்கத்துக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணுறதுன்ற கன்ஃபியூஷன் கட்டாயம் வரும். ஸோ இது தான் வந்து ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய பீஸ். சென்டரில் இந்த சரிவாக இருக்கிறது வந்து சைடுக்கு போக வேண்டிய பீஸ். அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ப்ளாக் எடுத்து மறுபடியும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இங்கே எந்த லேயர் கொடுத்தனோ அதே அளவுக்கு இங்கேயும் கொடுத்து அதே மாதிரி ரெண்டு பீஸ் இதுக்கு ஆப்போசிட்டாக இது ஆப்போசிட்டாக ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறேன். இதை நான் எக்ஸஸாக கட் பண்ணது, அதனால் இந்த இடத்தை யோசிக்காதீங்க. இதுதான் சரியான மெஷர்மெண்ட். இங்கே 1/2 இன்ச்சுக்கு நான் ஸ்டிச் பண்ணேன். குயிக்காக வந்து ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே டைமுக்கு மெஷினுக்கு கொடுங்க. நூல் இழுத்து ஒவ்வொரு டைமும் நூல் இழுத்து கட் பண்ண போகாதீங்க. ஒரே டைமுக்கு மிஷினுக்கு கொடுங்க. இந்த மாதிரி நூல் உடனே வெளியில் எடுக்கும் போதே எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பிளாக் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை நான் இந்த இடத்துல கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மாத்திரம் வெளியில் இருக்குது. ஒரு பீஸ் மாத்திரம் வெளியில் திருப்பிட்டு அதை வந்து இந்த மாதிரி நகத்தால் அப்படி இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல அவுட்லைன் போடுறேன். இந்த பீஸுக்கு போடாமல் இந்த இடத்துல ஒரு அவுட்லைன் ஸ்டிச் போடுறேன். அதுவும் வந்து ரொம்ப ஓரத்துலேயே நீங்கள் போடணும். அதை நீங்கள் ஜாயின் பண்ண அந்த இடத்துலையே போடணும். ரொம்ப தள்ளி 1/2 இன்ச் கேப்லலாம் போடாதீங்க. இதையும் வந்து அதே மாதிரி இந்த எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக் பீஸை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கும் டாப் ஸ்டிச் போடுவோம். ரெண்டு பீஸுமே ஒரே டைமில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து இந்த பீஸ் இருக்கு இல்லையா, அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து உள் பக்கத்துக்கு மடித்து இந்த மாதிரி. இப்போ உள்பக்கம் மடிக்கும் போது பிளாக் வந்து மேலே இருக்கும், க்ரீன் வந்து அதுக்கடையில் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த சுற்றி வர ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு ஸ்டிச் போட்டு இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம்.
இப்போ இதில் எக்ஸஸாக இருக்க பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எங்களுடைய யோக் பீஸ் ரெண்டுமே ரெடி ஆகிருச்சு. இது 2 சைடுமே நாங்கள் ஒரே மாதிரியான ஃபேப்ரிக் கொடுத்துருக்கிறதால 2 சைடுமே ஒரே மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு. இது தான் சரியான மெஷர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பீஸ். அடுத்து நாங்கள் ஃப்ரண்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் ஃபேஷிங் இருக்குது. ஃபேஷிங்கை வந்து ஒரு பக்கம் நாங்கள் மடித்து தைக்கிறோம். டபுள் சைடு மடிக்க வேண்டியதில்லை. ஒரு பக்கம் அதுவும் நீங்கள் பார்த்துக்கணும், ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டாக இது ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரே சைடுக்கு வரக்கூடாது. இப்படி ஒரே சைடுக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கிறத பார்த்துக்கணும். இப்படி தான் எங்களோட ரவுண்ட் நெக் ஷேப் வருது, அதை நீங்கள் கவனிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 1 ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வரும்போது சின்ன சின்னதாக ஃப்ளீட் பண்ண வேண்டி வரும். இது மாதிரி சின்னதாக ஃப்ளீட் பண்ணிவிட்டு தான் அந்த ரவுண்ட் ஷேப் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துகிட்டு டாட் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து இன்சைடுக்கு போயிடும். ஸோ எங்களுடைய ரைட் சைட் பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரைட் சைட் பக்கம் ஃபேஷிங்கை வைங்க. இந்த மாதிரி வைங்க ஃபேஷிங். அதாவது ஃபேஷிங்கோட ஃபோல்ட் பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சைட் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியணும். அதாவது இது தான் எங்களுடைய ரைட் சைடாக இருக்க போது. ஸோ இந்த ரைட் சைடுக்கு மேலே ரைட் சைடு வரணும். இது வந்து இன்சைட். ஸோ இந்த மாதிரி ஃபேஷிங் வச்சுட்டு நீங்கள் நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி நாங்கள் நெக் ஷேப்புக்கே நாங்கள் கட் பண்ணியிருக்கிறதால இதே மாதிரி நாங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கும் போது நீங்கள் பின்ஸ் போட்டுக்கலாம். கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி நாங்கள் சாயங்காலம் வந்து 1/2 இன்ச் வச்சுருக்குறோம். அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுங்க. மிஷினில் ஒரே டைம் கொடுக்கும்போது நாங்கள் குயிக்காக வேலையை முடிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஒரு சைடில் சொன்ன மாதிரியே மற்ற சைட்லேயும் அதே மாதிரி ஃபேஷிங்கை வைக்கிறீங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறீங்க. இப்போ வந்து ஃபேஷிங்கு மறுபக்கம் நாங்கள் உள்பக்கத்துக்கு திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக திருப்ப முடியாது. இது ரவுண்ட் கர்வ் ஷேப் இருக்கிறதால இந்த மாதிரி கட் மார்க் போடுவோம். கட் மார்க் போடும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணால் இப்படி கொஞ்சம் சிசரை பாயிண்ட்டுக்கு வச்சு இப்படி சரிவாக கட் பண்ணுங்கள். சரிவாக கட் பண்ணும்போது நூல் பிரிஞ்சு வர தன்மை குறைவாக இருக்கும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு கட் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சிசர் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்டிச்சுக்கு வந்து பற்றக்கூடாது. தையல் ஸ்டிச் பட்டால் ஸ்டிச் கட் ஆகிரும். ஸோ இப்போது எங்களுக்கு வேண்டிய மாதிரி திருப்பி எடுக்கலாம். திருப்பும் போதுமே நாங்கள் வந்து இந்த இடத்துல ஃபேஷிங்கும் இந்த தையல் வாசி வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த 2 பீஸும் இருக்கிற மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோடைய பார்ட்டுக்கு ஸ்டிச்சஸ் எதுவுமே தெரியாமல் இந்த இடத்துல பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து டாப் ஸ்டிச் அல்லது அவுட்லைன் ஸ்டிச்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கர்வ் ஷேப்னால கொஞ்சம் கொஞ்சம் மெஷினை ஸ்டாப் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறீங்க. மற்ற பக்கமும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணணும்.
அடுத்து நான் இந்த 4 டாட்ஸையும் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய டாட் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த யோக் லைனுக்கு வர டாட், இந்த டாட்டோடைய சென்டரை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த மாதிரி டாட்டை ஸ்டிச் பண்ணணும். டாட் ஸ்டிச் பண்ணுற இடத்துலையும் டக் பண்ணணும், ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் டக் பண்ணணும், இல்லைன்னா டாட் பிரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரே டைமில் 2 பீஸுமே மிஷினுக்கு கொடுங்க. நூல் இழுத்து ஒவ்வொரு பீஸுக்கும் நூல் இழுத்து கட் பண்ண போகாதீங்க. உங்களுக்கு நூலும் வேஸ்ட் ஆகும், டைமும் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி 4 டாட்ஸும் இந்த மாதிரி மிஷினுக்கு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எந்த டாட் ஃபர்ஸ்ட்டாக தைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை. இந்த சைட் டாட் வரும்போது மட்டும் இது வந்து இப்படி வருது, அதனால நாங்கள் இந்த பாயிண்ட்டையும் இங்கே சென்டரையும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மல் சாரி ஜாக்கெட் ஒன்று ரொம்ப குயிக்காக ஸ்டிச் பண்ணலாம். நான் லைனிங் இல்லாதனால எங்களால் ரொம்ப குயிக்காக ஸ்டிச் பண்ணலாம். லைனிங் பண்ணுறது மற்றது டிசைன்ஸ் ஏதாவது நாங்கள் பண்ண போது தான் சாரி ஜாக்கெட் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்கும். இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் பீஸ் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் டாட்ஸ். இப்போ நாங்கள் யோக் பார்ட் வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதோடைய யோக் வந்து இது, அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் பார்ட் வந்து ஃப்ரண்ட்டுக்கு இருக்கணும், அதாவது சென்டருக்கு இருக்கணும், எங்களுடைய பாடியில் சென்டருக்கு வர மாதிரி இருக்கணும். இந்த சைட் பீஸ் வந்து சைடுக்கு வரணும், இந்த ஸ்லாண்ட்டாக இருக்கிற பகுதி. ஸோ நீங்கள் இது தான் இதுக்கு மேட்சிங்கான பகுதியாக பார்க்கணும். மாற்றி வச்சு நீங்கள் எதுவுமே தைக்கக்கூடாது. இப்படி எதுவும் தைச்சிடாதீங்க, இந்த ஷேப் மாறுற மாதிரி தைச்சிடாதீங்க. ஸோ அதை நீங்கள் கவனிக்கணும். ப்ளாக்கையும் நீங்கள் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து இந்த பீஸோடு இது மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து ஆரம்பிங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ப் பகுதி ஒன்று, இது வந்து ஒரு கார்னராக இருக்கிறனால ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு பீஸ் வந்து வெளியில் போகும். அப்போ தான் நாங்கள் இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படி திருப்பும் போது இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் இங்கேயே இந்த பாயிண்ட்டுக்கே இப்படி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்படி திருப்பும் போது ஒரு பீஸ் எக்ஸ்ட்ராவாக வெளியில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை கவனிக்கணும். அதுதான் இங்கே இம்பார்ட்டண்டான டிப்ஸாக இருக்க போது. மற்றது இந்த பார்ட்லேருந்து நான் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த டாட் வரும்போது இந்த டாட் வந்து கீழே இருக்கிற டாட், இதை வந்து இப்படி கொஞ்சமாக அப்படி மடிக்கணும். ஏன்னா நாங்கள் இதை வந்து இப்படி இழுத்து வச்சு இதோட தைக்க முடியாது. இழுத்து வச்சு தைச்சோம்னா நாங்கள் இங்கே ஒரு பெரிய டாட் கொடுத்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் ஃப்ளட் ஆகிரும், ப்ளவுஸ் இழுத்துட்டு போகும். ஸோ நாங்கள் இதை வந்து இப்படி கார்னரை இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு டாட்டை ஸ்டிச் பண்ணுறீங்க. மற்ற பீஸும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற பீஸ் நான் இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கும் போது இந்த டாட் வந்து உள் பக்கத்துக்கு இருக்கும், அதையும் நீங்கள் இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்போ ஓகே, நாங்கள் ஃப்ரண்ட் பீஸ் முடிச்சிட்டோம். இப்போ இந்த நெக்கில் இந்த பீஸ் வந்து நான் ஒரு பீஸ் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு விடுறேன். எனக்கு பட்டி பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் கட் பண்ணி விடுறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் நான் அதே வேலையை செய்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் ஹுக் பட்டி தைக்கணும். ஹுக் பட்டி தைக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் இந்த 2 பக்கமும் பேலன்ஸாக இருக்குதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சம்டைம்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது நாங்கள் சாயங்காலம் கூடுதலாக அல்லது குறைவாக பிடிச்சிருப்போம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இப்படி பார்க்கணும். பாருங்கள், சரியாக இருக்குது. இந்த அளவு சரியாக இருந்தால் தான் நாங்கள் ஹுக் பட்டி தைச்சதுக்கப்புறமா
ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயுமா இல்லாமல் பேலன்ஸாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் ஒன்று மேலே போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் பிரிக்க வேண்டி வரும். ஸோ ஆரம்பத்துலேயே நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல்லே இதை வந்து கரெக்ஷன்ஸை பார்த்துக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் எக்ஸஸாக நீங்கள் இப்படி பேலன்ஸாக இல்லாமல் எக்ஸஸாக ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பக்கம் எக்ஸஸாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த யோக்கோடு சேர்த்து பிடிச்சி தச்சுருங்க. பிடிச்சி தச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பட்டி பீஸ் தைக்க போகிறோம். பட்டி பீஸுக்கு நான் இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துருந்தேன். அதில் வந்து 1.5 இன்ச் பகுதி ஒன்று இருக்குது, அதே மாதிரி 4 இன்ச் பகுதி இருக்குது. இப்போ எனக்கு லென்த் போதாதனால நான் வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு எடுக்கிறேன். இதில் வந்து இந்த 4 இன்ச்சஸ் பகுதி தான் வந்து நாங்கள் ஹுக் ஹை தைக்க போகிறோம். ஹுக் ஹை தைக்கிற பகுதியை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி எங்களுடைய லெஃப்ட் சைட் பக்கம், அதாவது ப்ளவுஸுடைய லெஃப்ட் சைட் பக்கம் நாங்கள் வியர் பண்ணதுக்கப்புறமா ப்ளவுஸ் உடைய லெஃப்ட் சைட் பக்கம் பார்த்துக்கோங்க. பாடியில் வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துக்கு தான் வந்து நாங்கள் ஹுக் ஹை தைப்போம். அதுக்கு தான் நான் வந்து இந்த 4 இன்ச்சஸ் பெல்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நான் அடியில் வைக்கிறேன். இதோட நல்ல பக்கம் பாருங்கள், இந்த மூட்டு வந்துருக்கு, அந்த நல்ல பக்கத்துக்கு மேலே நான் இதை வந்து வைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல சரியாக எனக்கு இந்த ஜாயிண்ட்லேயே முடிகிறனால கொஞ்சம் நான் கூடுதலாக எடுத்துக்கொள்கிறேன். அப்படி ஜாயிண்ட்டில் முடியாமல், ஏன்னா எல்லாமே ஜாயிண்ட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல ரொம்ப ஹார்ட் ஆகிரும், ஃபேப்ரிக் எங்களுக்கு ஃபோல்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் அதை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். அதுக்கு பிறகு நான் வச்ச தையலுக்கான அளவு வந்து 1/2 இன்ச். அந்த 1/2 இன்ச் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இந்த டாட் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், அது வந்து இப்படி ஃபோல்டிங் ஆகியே இருக்கட்டும். இந்த இடத்துல நீங்கள் நெக்கோட கொண்டு வந்து முடிக்கிறீங்க. முடிச்சுட்டு இந்த பெல்ட்டை நீங்கள் இப்படி திருப்பி எடுங்க. திருப்பி எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து நேராக பார்த்து 1/2 இன்ச் கட் பண்ணி ஒதுக்கிடுங்க. இங்கேயும் எங்களுக்கு 1/2 இன்ச் இருந்தால் தாராளமாக போதும். அதுக்கு பிறகு நான் இதை வந்து உள்பக்கத்துக்கு திருப்புறேன். உள்பக்கம் திருப்பிட்டு இந்த நெக் லைனில் நான் எக்ஸ்ட்ராவாக விட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து உள்பக்கம் இப்படி திருப்பிட்டு ஒரு அவுட்லைன் ஸ்டிச் போடுறேன். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் வரும்போதுமே அதை வந்து உள்பக்கத்துக்கு திருப்பி அவுட்லைன் ஸ்டிச் வந்து போடுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது எங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டிங் வந்து இப்படியே இருக்கும். இந்த இடத்துலையும் இந்த ஃபோல்டிங் அப்படியே இருக்கும். இப்போ இந்த ஓரம் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தை வந்து நீங்கள் நாங்கள் இந்த சாயங்காலம் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் மடிக்கிறீங்க. அதை தாண்டி மடிக்காதீங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் இப்படி மடிக்கிறீங்க. மடிச்சுட்டு மறுபடியும் இந்த ஃபோல்டிங்கை இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த லைனுக்கு மடிக்கிறீங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிகினஸாக இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொன்னால் டெம்ப்ரரியாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு டெம்ப்ரரி லைன் அப்படின்னா நாங்கள் வந்து மெஷினில் லாஸ்ட் ஸ்டிச், அதாவது ரொம்ப பெரிய தையல் வரும் இல்லையா, அந்த இடத்துக்கு நாங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு டெம்ப்ரரி லைன் போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பின் போடலாம். எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ ஹுக்ஸ் ஹை வந்து எந்தெந்த இடத்துல வரப்போகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ வந்து இந்த நெக் முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு வி ஷேப் வரும். அடுத்து இந்த டாட் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டாட் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த இடத்துல ஒரு வி ஷேப் வரும். அதே மாதிரி ப்ரா கட் ஜாயிண்ட்டான பகுதி, ப்ரா கட்டும் யோக்கும் ஜாயிண்ட்டான பகுதியில் ஒரு வி ஷேப் வரும். அதே போல் கீழே ப்ளவுஸ் முடிகிற இடத்துல ஒரு வி ஷேப் வரும். இதுக்கு இடையில் வந்து இந்த யோக்கோடைய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு இடையில் எவ்வளோ போட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு ஹுக்ஸ் வந்து போடலாம். இந்த மாதிரி வி ஷேப் மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த வி ஷேப்பெல்லாம் மார்க் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி இந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா டக் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஏன்னா ஹக் போட அந்த இடம் பிரிஞ்சு வர பார்க்கும். அதனால நல்லா டக் பண்ணிடுங்க ஸ்டார்ட்லேயே. அதுக்கப்புறம் இந்த கார்னரில் வந்து நீடில் உள்ளே பதிச்சுட்டு ஃபுட்டை தூக்குங்க. ஃபுட்டை தூக்கிட்டு இந்த மாதிரி திருப்புங்க. இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வி வரைஞ்சிருக்கிற இடத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் வந்து கீழே பதிச்சுட்டு மறுபடியும் ஃபுட்டை தூக்குங்க. ஃபுட் தூக்கிட்டு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ணி வந்துட்டு அதே மாதிரி அந்த கார்னர் வர்ற இடத்துல நீடில் கீழே பதிச்சுட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணி மறுபடியும் நீடில் கீழே பதிச்சுட்டு திருப்புங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வி ஷேப்பையும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் ஹுக் ஹை தைப்போம். இதுக்கு பேர் தான் ஹுக் ஹை.
கையால் ஹுக் ஹை தைக்கிறது இல்லை, அது ரொம்ப டைம் எடுக்கும். மற்றது அது ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. இது வந்து நாங்கள் 4 இன்ச் பீஸ் ஒன்று எடுத்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டிப்பாக க்ரிப்பாக நிற்கும். ஹுக்ஸ் எவ்வளோ நீங்கள் காலம் பாவிச்சிங்கன்றாலும் ப்ளவுஸ் அந்த இடத்துல சுருங்கி போகாது, நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன பட்டி பீஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப சுருக்கம் வந்து நாளடைவில் கிளிய பார்க்கும். நாங்கள் 4 இன்ச்சஸ் எடுத்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீட் ஃபினிஷிங் வந்து ப்ளவுஸ்க்கு லைஃப் டைம் இருக்கும். இப்போ நான் எண்ட் பண்ண இடத்துலையும் வந்து இந்த மாதிரியே கொண்டுட்டு வந்து நல்லா டக் பண்ணிட்டேன். இந்த இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையும் நல்லா டக் பண்ணிட்டேன். இப்போ வந்து எங்களுடைய ஹுக் ஹை பீஸ் ரெடி ஆகிருச்சு. அடுத்து ஹுக் ஸ்டிச் பண்ணுற பீஸ் பார்ப்போம். ஹுக் ஸ்டிச் பண்ணுற பீஸ் வந்து எங்களுடைய ரைட் சைடுக்கு வரணும். அது வந்து எங்களுடைய இந்த மாதிரி நல்ல பக்கம் ஃபர்ஸ்ட் நாங்கள் வைக்கும்போது என்ன செஞ்சோம், உள்பக்கம் இருந்தால் பேண்டை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்தோம். இப்போ வந்து நல்ல பக்கத்தில் இருந்து பேண்டை உள்பக்கத்துக்கு திருப்பி எடுக்க போகிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன பேண்ட் மட்டும்தான் வரப்போகுது, வேறு எதுவுமே வராது. ஸோ நாங்கள் இந்த மாதிரி மேலே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ஸ்டிச் பண்ணிட்டு கீழேயும் 1/2 இன்ச் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டார்ட்டில் செய்த மாதிரியே இந்த மாதிரி பேண்டை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் பீஸை உள் பக்கத்துக்கு திருப்பி இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போடணும். இதுலேயும் உள் பக்கத்துக்கு திருப்பி இந்த மாதிரி டாப் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறம் உள்பக்கம் திருப்பி இந்த மாதிரி இந்த லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் உள் பக்கத்துக்கு எடுத்துருங்க. இந்த நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்த பேண்ட் வெளியில் தெரியக்கூடாது, ஃபுல்லாகவே உள் பக்கத்துக்கு எடுத்துருங்க. எடுத்து ஸ்டார்டிங்கில் நல்லா டக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணுற இடத்துலையும் நல்லா டக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கார்னர் மாதிரி வரும், இப்படி ஒரு ஸ்லாண்ட்டாக வரும். அதை நீங்கள் இப்படி திருப்பி இந்த பக்கம் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ இது ஃபினிஷ் ஆகிருச்சு. ஃப்ரண்ட் பீஸ் இப்போ பாருங்கள், இது ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று சரியாக ப்ளேஸ் ஆகி சரியாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அடுத்து நாங்கள் பேக் பீஸ் பார்ப்போம். பேக் பீஸில் வந்து ஃபேஷிங் நாங்கள் 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கோம், ஃபேப்ரிக் போது அதனால் அந்த இடத்த வந்து ஜாயிண்ட் போட்டுக்குவோம். ஜாயிண்ட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃபேஷிங் எப்படி மடித்து தைச்சோமோ அதே மாதிரி மடித்து தைப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து டபுள் ஃபோல்ட் இப்படி ஒரு 2 பீஸ் இருக்கிறனால நாங்கள் இதை ஒரு சைடுக்கு திருப்பாமல் இது 2 சைடுக்கும் திருப்பி விடுவோம். அப்போ எங்களுக்கு அங்கே ஹார்டாகிற அந்த தன்மை வந்து குறைவாக இருக்கும். இப்போ பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துகிட்டு பேக்கோடைய ரைட் சைட் பக்கத்தில் நாங்கள் இந்த மாதிரி ஃபேஷிங்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு நெக் ஷேப்பாக இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி அந்த நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஃபேஷிங் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக் வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் நாங்கள் கொடுத்த சாயங்காலம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபேஷிங்கை இழுக்காதீங்க, ஏன்னா இது ஒரு கர்வ் ஷேப் அப்படின்றதுனால ரொம்ப இழுத்திங்கன்னு சொன்னால் ஃபேஷிங்கை கையால் இழுத்து அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னு சொன்னால் அதோட அளவு மாறுபடும், ஷேப்பும் மாறுபட்டுரும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தைக்கணும். இது என்னென்னா பிகினர்ஸ் நாங்கள் பொப்ளினில் தைக்கப்போம், அதனால அதுவும் இல்லாமல் லைனிங்காக இருந்தாலும் நாங்கள் பொப்ளின் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமும் நாங்கள் ரொம்ப இழுத்து ஃபேப்ரிக்கை வந்து இது பண்ணக்கூடாது.
ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வேண்டிய ஒரு ஃபேப்ரிக் தான் பொப்ளின். இப்போ நாங்கள் இதே மாதிரி நெக்கை வந்து உள்பக்கம் திருப்புறதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் செய்த மாதிரியே கட் மார்க் போடுறோம். கட் மார்க் போட்டுட்டு அதே மாதிரி அவுட்லைன் போட்டுக்குவோம். உள் பக்கத்துக்கு ஃபேஷிங்கை திருப்பி இப்போ ஓகே. இப்போ இப்படியே இருக்கும் போதே நாங்கள் ஃப்ரண்ட் பீஸை கொண்டு வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கோங்க, நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஷிங் இந்த மாதிரி விரிஞ்சு இருக்கணும். இப்படி நீங்கள் வைக்கும் போது இப்படி ஃபேஷிங் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கும் போது நாங்கள் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராவாக அதாவது ஃபேஷிங்கும் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த லைன் ஒன்றுக்கு மேலே ஒன்று சரியாக இருக்கணும். அதாவது ஒரே லைனில் இப்படி இருக்கணும். ஒன்று இப்படி உள்ளுக்கவும் ஒன்று வெளியிலையும் இந்த மாதிரி கொஞ்சம் கூட போகாமல் பாருங்கள். இந்த மாதிரி நேராக ஒரே லைனில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பின் போட்டுக்கோங்க. பின் போட்டுட்டு இந்த மாதிரி ஃபேஷிங் ஃபுல்லாகவே திரும்பி இருக்கிற மாதிரியே தான், வெளியில் திரும்பி இருக்கிற மாதிரியே தான் 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க. அதே மாதிரி மற்ற பீஸும் மற்ற பகுதியையும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க. அதையும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கோங்க, சரியாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறீங்களாண்டு. அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு சின்ன வித்தியாசங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் நாங்கள் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது சைன் அலவன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கலாம், அல்லது ப்ளாக்கில் வச்சு கட் பண்ணும்போது ஏதாவது சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து நாங்கள் கட் பண்ணி ஒதுக்கிடலாம். அது எந்த ஒரு ப்ளவுஸையும் பாதிக்கிற விஷயம் இல்லை. ஸோ அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அடுத்ததாக நாங்கள் ஹெம் பண்ணுவோம், கீழே ஹெம் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நாங்கள் இந்த இடத்த சரியாக இங்கேருந்து ஆம் ஹோல் லைன் இருக்கு இல்லையா, இந்த ஆம் ஹோல் முடிகிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த சரியாக நாங்கள் ப்ளேஸ் பண்ணி இப்படி பார்க்குறீங்க. இப்படி சரியாக ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். எக்ஸ்ட்ராவாக இருக்கிற இந்த பீஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு மார்க்கிங் போடுங்க. இந்த இடத்துல தான் இந்த ஹெம்மிங் வரணுமெண்டு. அதே மாதிரி இந்த சைடும் மற்ற சைடும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி லைன் ஒன்று போடுங்க. இப்போ இந்த இடம் தான் நாங்கள் வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த லைனை நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம். நான் சொன்ன ஆரம்பத்திலேயே மெஷின் லைன் எதுவுமே வெளியில் ப்ளவுஸில் தெரியாத அளவுக்கு தான் நாங்கள் ஸ்டிச் பண்ணணுமெண்டு. ஸோ நாங்கள் இதை வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஹேண்ட் நீடிலால் தான் ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லீவுக்கு வரக்கூடிய ஹெம்மிங்குமே வந்து ஹேண்ட் நீடிலால் தான் ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இதை நான் இப்போதைக்கு டெம்ப்ரரி ஒரு ஸ்டிச் போட்டு வைக்கிறேன். டெம்ப்ரரி ஸ்டிச் வந்து நாங்கள் லாஸ்ட் தையல், அதாவது சௌஜி மெஷின் ஜுக்கி மெஷின், அதாவது நம்பர் 5, அதாவது ஆகப்பெரிய தையலுக்கு போட போகிறோம். அதுவும் இந்த ஹெம்மில் இந்த லைனில் போடாமல் இந்த சென்டரில் மாதிரி இப்படி போடுவோம். டக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அதை நாங்கள் லாஸ்ட்டாக பிரித்து விட போகிற தையல். அதனால் நாங்கள் டக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம், டக் பண்ணி முடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் வந்து ஹெம்மிங்கை வந்து ஹேண்ட் நீடிலால் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இந்த டெம்ப்ரரி ஸ்டிச் அதுக்கு பிறகு நாங்கள் பிரித்து விடலாம். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்து அந்த ஹெம்மிங்கை வந்து டெம்ப்ரரி ஸ்டிச் போட்டு நாங்கள் லாக் பண்ணி வைப்போம். இப்போ ஸ்லீவும் வந்து நீங்கள் பார்க்கணும், பக்கம் பார்க்கணும். இது ஃப்ரண்ட்டாக இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக இது ஃப்ரண்ட்டாக இருக்கணும். இது ஃப்ரண்ட்டாக இருக்கும்போது இதுக்கு இது ஆப்போசிட் ஆகணும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் ஸ்லீவ் தைக்கும் போது உங்களுக்கு பக்கம் மாறும். இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த கார்னர் எடுத்துருக்கிறோம். நாங்கள் ஹெம்மிங்க்கான மெஷர்மெண்ட்டில் தான் நாங்கள் அதை கட் பண்ணியிருக்கிறோம் அந்த கார்னர். ஸோ நாங்கள் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் உள்பக்கம் ஃபோல்ட் பண்ணி
டெம்பரரி ஸ்டிச் அப்படின்றனால நான் இந்த இடத்துல மிடில் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் என்னோடய மெஷினில் நான் வளமையாக தைக்க வேண்டிய அந்த ஸ்டிச்சஸ் நம்பர்ஸ்க்கு மெஷினை செட் பண்ணிவிட்டு நான் நம்பர் 3 தான் ஸ்டிச் பண்ணுறது. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கை ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நான் கட் பண்ணிக்கொள்கிறேன். இது எங்களுக்கு இனி தேவைப்படாது. இப்போ வந்து நாங்கள் ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். ப்ளவுஸ் எடுத்து இப்போ நல்ல பக்கத்துக்கு நான் அப்படி போட்டேன். ஷோல்டர் வந்து 2 பக்கமும் விரிஞ்சி இருக்கு. அதாவது ஷோல்டரை நாங்கள் ஜாயின் பண்ண இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இது 2 பக்கமும் இப்படி விரிஞ்சு இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் எங்களுக்கு நெக் ஃபினிஷ் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஒரு சைடு ஃப்ரண்ட்டுக்கோ அல்லது பேக் சைடுக்கோ இந்த மாதிரி திருப்பாதீங்க. இந்த பீஸை 2 பக்கமும் திருப்பி விடுங்க. ஓவர்லாக் பண்ணுறீங்களா இருந்தால் தனித்தனியாக இதை ஓவர்லாக் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் விரித்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்லீவை எடுத்து பார்க்குறீங்க. ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் ஒன்று கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அது இந்த ஜாயிண்ட்டுக்கு வரணும். அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட, அதாவது ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவோட ஃப்ரண்ட் பீஸ் வரணும். ப்ளவுஸோட பேக்குக்கு ஸ்லீவோட பேக் பீஸ் வரணும். நீங்கள் வைக்கிற ஸ்லீவ் சரியாண்டு வைக்கிற பக்கம் சரியான்றதையும் செக் பண்ணிவிட்டு மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. மிடில் டக் பண்ணுங்கள். மிடில் டக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்வ் லைன் அழகாக ஸ்டிச் பண்ண பாருங்கள். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கர்வ் லைன் சரியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனதால் எனக்கு இங்கே ஈஸியாக பேலன்ஸாக இந்த மிட் பாயிண்ட் சரியாக என்னுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வரும். அதே மாதிரி மறுபடியும் நான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து ஸ்லீவை ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஸ்லீவை கொண்டு வந்து வச்சு இந்த மாதிரி கர்வ் லைனுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி த்ரெட்டெல்லாம் உடனே கட் பண்ணிடுங்க. நீட்டாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லீவ் வருது. மற்ற ஸ்லீவும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஷோல்டர் 2 பக்கம் பிரித்து போட சொன்னதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவை எடுத்து இதோட சென்டர் பாயிண்ட் அது கொஞ்சம் தெரியலை. ஓகே, நான் கொஞ்சமாக கட் பண்ணுறேன். இந்த சென்டர் பாயிண்ட் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வச்சுட்டு
இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா உள்பக்கம் இப்படி திருப்பி நாங்கள் sewing allowance வச்சோம் 1.5 அல்லது 1 அல்லது 2 அல்லது 1.25 ஏதோ நீங்கள் வச்ச மெஷர்மெண்ட்டை இந்த மாதிரி சேர்த்து வச்சு சரியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கு பிறகு நெக் வந்து நல்லா நீங்கள் நீட்டாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபேஷிங் உள் பக்கம் திருப்பிட்டு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு ஹெம் பண்ணணும். நெக்குக்கும் அதே மாதிரி ஸ்லீவோட இந்த டெம்ப்ரரி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலையும் ஹெம் எல்லாமே வந்து நாங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் ஹேண்ட் நீடலால். அதுக்கு பிறகு ஹுக் ஸ்டிச் பண்ணணும்.